ரொம்பவே ஈஸியாக டேஸ்டான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ஒரு பவுல் ரவை எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தனியாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கோங்க. ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கேரட்டை துருவி இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக முட்டைக்கோசையுமே துருவி ஆட் பண்ணியிருக்கேங்க. பாதி கேப்சிகத்தையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கலாம். ஒரு 7 பீன்ஸை குட்டியாக சாப் பண்ணி அதையுமே இது கூட சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காயோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற ரவையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம வயர் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. இல்லைன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரவை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லாவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருங்க. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஆட் பண்ணி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு அரை பவுல் துருவின தேங்காவை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட ரவா கிச்சடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ரவா கிச்சடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரவா கிச்சடி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.